ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், அக்ரி, ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் AD3491 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போக வேறு எதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா AD3491 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போட்டு பண்ணியிருக்க டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எந்த டாபிக்ஸும் ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் ஆஃப் டேட்டா ரொம்ப முக்கியமான ஒன்று, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்ரைவிங் டேட்டா ரொம்ப முக்கியமான ஒன்று, கிளீன்சிங், இன்டெகிரேட்டிங், டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரெசென்டிங் அண்ட் பில்டிங் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வேரியபிலிட்டி ஃபார் குவாலிட்டேட்டிவ் அண்ட் ரேங்கட் டேட்டா ரொம்ப முக்கியமான ஒன்று, இதே நல்லா பார்த்துக்கோங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ரெக்ரெஷன்ஸ் டுவர்ட்ஸ் த மீன் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைபிங் வேரியபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸ்கேட்டர் பிளாட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்டர்பிரேட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஏர் ஆஃப் த மீன் இது முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதோட சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ பாப்புலேஷன்ஸ் அதுவும் பார்த்துக்கோங்க. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இதுவும் பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசிஷன் ரூல் ரொம்ப முக்கியமான ஒன்று, இசட் டெஸ்ட் ப்ரொசீஜர் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்டிமேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒன் டெய்ல்டு அண்ட் டூ டெய்ல்டு டெஸ்ட் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாம்பிள் சைஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ரேண்டம் சாம்பிளிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டி ரொம்ப முக்கியமான ஒன்று, டி டெஸ்ட் ஃபார் ஒன் சாம்பிள் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதே நல்லா பார்த்துக்கோங்க. 3F டெஸ்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு F டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, அனோவா 2 ஃபேக்டர் அனோவா இது நல்லா பார்த்துக்கோங்க. சி ஸ்கொயர் டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, பி வேல்யூ இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் சீரிஸ் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, சீரியல் கொரலேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது நல்லா பார்த்துக்கோங்க. லீனியர் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டிங் லீனியர் மோட் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆட்டோ கொரலேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ இதில் ஓவராலாக ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.